வல்லரசு நாடான அமெரிக்கா இதுவரை கண்டிராத ஒரு மிகப்பெரிய வரலாற்று பொருளாதார நெருக்கடியில் சிக்கியுள்ளது. அந்த நாட்டின் மொத்த கடன் சுமை முதன்முறையாக $40 டிரில்லியன் என்ற பிரம்மாண்டமான அளவை தாண்டியுள்ளது. உலக நாடுகளை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. அமெரிக்காவின் கடன் சுமை வெறும் 10 ஆண்டுகளுக்குள் 2 மடங்காக அதிகரித்துள்ளது என்பதுதான் இதில் கவனிக்கப்பட வேண்டிய மிக முக்கியமான விஷயம். கடந்த 2017ஆம் ஆண்டில் டொனால்டு டிரம்ப் முதலில் அதிபராக பொறுப்பேற்ற போது $20 டிரில்லியன் இருந்த கடன் இப்போது $40.047 டிரில்லியன் உயர்ந்துள்ளது. இதில் $32 டிரில்லியன் பொதுமக்களிடமிருந்தும் சுமார் $7 டிரில்லியன் உள்நாட்டு அரசு கணக்குகளிலிருந்தும் பெறப்பட்ட கடனாகும். இந்த அசுரவேக கடன் வளர்ச்சிக்கு ஏதோ ஒரு குறிப்பிட்ட அரசு மட்டும் காரணமல்ல, மாறாக பல ஆண்டுகளாக தொடர்ந்து வரும் தவறான நிதி மேலாண்மைதான் காரணம் என்று பொருளாதார வல்லுநர்கள் எச்சரிக்கின்றனர். குறிப்பாக கொரோனா காலகட்டத்தில் வழங்கப்பட்ட டிரில்லியன் கணக்கிலான அவசரகால நிதி உதவிகள், வரிச் சலுகைகள் மற்றும் அரசின் வரவு செலவு திட்டத்தில் நிலவும் பெரும் இடைவெளி ஆகியவை இந்த கடன் சுமை அதிகரிக்க முக்கிய காரணங்களாக அமைந்துள்ளன. டொனால்டு டிரம்பின் முதல் பதவி காலத்தில் $7.8 டிரில்லியன் ஜோ பைடன் காலத்தில் $8.4 டிரில்லியன் கடன் அதிகரித்தது. தற்போது மீண்டும் ஆட்சி பொறுப்பேற்றுள்ள டிரம்ப் காலத்தின் முதல் சில மாதங்களிலேயே மேலும் $3.8 டிரில்லியன் கடன் சேர்ந்து உள்ளது. ஒரு மிகப்பெரிய நிதி அபாயத்தை சுட்டிக்காட்டுகிறது. அமெரிக்காவின் இந்த நிலைமைக்கு மிக ஆபத்தான மற்றொரு காரணம் வாங்கிய கடனுக்காக செலுத்தப்படும் வட்டி தொகை. தற்போது கடனுக்கான வட்டி மட்டுமே ஆண்டுக்கு $1.1 டிரில்லியன் உயர்ந்துள்ளது. இது அந்த நாட்டின் மொத்த ராணுவ செலவு மற்றும் மருத்துவ செலவுகளை விட அதிகம் என்பதுதான் கவலையளிக்கும் விஷயம். வட்டி கட்டுவதற்காகவே மீண்டும் மீண்டும் கடன் வாங்க வேண்டிய ஒரு சுழற்சிக்குள் அமெரிக்கா சிக்கியுள்ளது. இது ஒரு சங்கிலி தொடர் போல அந்த நாட்டின் வீட்டுக்கடன், வட்டி விகிதம் மற்றும் தோள் கடன்களுக்கான வட்டி ஆகியவற்றையும் உயர்த்தி சாதாரண அமெரிக்க குடும்பங்களின் வாழ்வாதாரத்தை பாதித்து வருகிறது. அமெரிக்க டாலர் இன்னும் உலகளாவிய கரன்சியாக நீடித்தாலும் இந்த அசுரவேக கடன் வளர்ச்சி எதிர்காலத்தில் அமெரிக்காவின் பொருளாதார மேலாதிக்கத்திற்கு மிகப்பெரிய சவாலாக மாறும். 1981ஆம் ஆண்டில்தான் அமெரிக்காவின் கடன் $1 டிரில்லியன் தொட்டது. ஆனால் இன்று 40 மடங்கு கடன் அதிகரித்திருப்பது அந்த நாட்டின் நிதி பாதுகாப்பு குறித்த கேள்விகளை எழுப்புகிறது. செலவுகளை குறைப்பது அல்லது வரிகளை உயர்த்துவது போன்ற கடுமையான முடிவுகளை எடுக்காவிட்டால் இந்த பொருளாதார பலூன் எப்போது வேண்டுமானாலும் வெடிக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது. உலக பொருளாதாரத்தின் மையப்புள்ளியாக இருக்கும் அமெரிக்காவின் இந்த வீழ்ச்சி ஒட்டுமொத்த உலக நாடுகளின் சந்தைகளிலும் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதில் சந்தேகமே கிடையாது.